ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பசங்கக்கிட்ட கிளாஸ் ரூமில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் ரூமுக்கு என்ட்ரி ஆனதும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, குட் மார்னிங். குட் மார்னிங், இன்றைக்கி எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். இன்றைக்கி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஹவ் ஆர் யூ டுடே, ஹவ் ஆர் யூ டுடே. நம்ம பாடத்தை தொடங்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் லெசன். உங்கள் புத்தகங்களை இந்த பக்கத்துக்கு தரங்க, பேஜ் நம்பர் 40க்கு தரங்க, 39க்கு தரங்க அப்படின்னு பர்டிகுலராக சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுக்கு வந்து இங்கிலீஷில் ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் நம்பர். நீங்கள் எந்த பேஜ் நம்பர் சொல்லணுமோ அதை சொல்லலாம். ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் நம்பர். ஓப்பன் யுவர் புக்ஸ் டு பேஜ் நம்பர். தயவு செஞ்சு அமைதியாக இருங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ப்ளீஸ் பி குவைட். ப்ளீஸ் பி குவைட். கவனமாக கேளுங்க. லிசன் கேர்ஃபுல்லி. அதை மறுபடியும் சொல்ல முடியுமா? கேன் யூ ரிப்பீட் தட்? உங்களுக்கு பதில் தெரிஞ்சால் கையை தூக்குங்க அப்படின்னு டீச்சர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா பசங்க கிட்ட. ரைஸ் யுவர் ஹேண்ட் இஃப் யூ நோ த ஆன்சர். ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னா உங்கள் கையை தூக்குங்க அப்படின்னு சொல்கிறது. இஃப் யூ நோ த ஆன்சர், உங்களுக்கு பதில் தெரிஞ்சா. ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் இஃப் யூ நோ த ஆன்சர். உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து செய்யுங்க. அதாவது உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கூட சேர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து ஒர்க் வித் அ பார்ட்னர். எல்லாரும் போர்டை பாருங்கள், எல்லாரும் பலகையை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எவ்ரி ஒன் லுக் அட் த போர்ட். எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும், லுக் அட் த போர்டு அப்படின்னா பலகையை பாருங்க அப்படின்னு சொல்கிறது. உங்கள் பேரை மேல் பக்கத்தில் எழுதுங்க. ரைட் யுவர் நேம் அட் த டாப் ஆஃப் த பேஜ். ரைட் யுவர் நேம் அப்படின்னா உங்கள் பேரை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறது. அட் த டாப் ஆஃப் த பேஜ் அப்படின்னா மேல் பக்கத்தில். உட்காருங்க, தயவு செஞ்சு உட்காருங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் சிட் டவுன். எந்திரி. ஸ்டாண்ட் அப். ஒரு பாட்டு பாடலாம். லெட்ஸ் சிங் அ சாங். யார் ஷேர் பண்ண விரும்புகிறீங்க, யார் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு ஹூ வாண்ட்ஸ் டு ஷேர். இது பிரேக் நேரம். இட்ஸ் டைம் ஃபார் பிரேக். சுத்தம் செய்வோம். லெட்ஸ் க்ளீன் அப். கவனிங்க, என்னை கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா கிளாஸ் ரூமில். என்னை கொஞ்சம் கவனிங்க. Can I have your attention please? இன்னைக்கு நீ என்ன கற்றுக்கிட்ட? What did you learn today? உன் வீட்டு பாடத்தை காட்ட முடியுமா? Can you show your homework? Homework அப்படின்னா வீட்டு பாடம். Can you show அப்படின்னா காட்ட முடியுமா அப்படின்னு கேட்குறது. நாம் ஒரு விளையாட்டு விளையாட போகிறோம். We are going to play a game. உங்கள் புக்ஸை ஒதுக்கி வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் புட் அவே யுவர் புக்ஸ். இது மதிய உணவிற்கான நேரம். இது லன்ச் டைம். இட்ஸ் டைம் ஃபார் லன்ச். ஒரு மதிப்பாய்வு தொடங்குவோம், அதாவது ஒரு ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு லெட்ஸ் ஸ்டார்ட் வித் அ ரிவ்யூ. எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா டீச்சர்ஸ். எல்லாரும் நல்லா பண்ணீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு குட் ஜாப் எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லாரும். அதை மறுபடியும் சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் அகெயின்? யார் பதில் சொல்ல விரும்புகிறீங்க? Who would like to answer? இந்த வழிமுறைகளை பின்பற்றவும், இந்த ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ்.
ப்ளீஸ் ஃபாலோ தீஸ் ஸ்டெப்ஸ். எல்லாரும் பக்கம் 20க்கு திருப்புங்க, 21க்கு திருப்புங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே பேஜ் நம்பர் கொடுக்கல. எவ்ரி ஒன் டேர்ன் டு பேஜ். விரைவான வினாடி வினா செய்வோம். ஒரு குயிக்கான வினாடி வினா செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது குவிஸ். லெட்ஸ் டூ குவிக் குவிஸ். குயிக் அப்படின்னா சீக்கிரமாக, குவிஸ் அப்படின்னா வினாடி வினா. உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? கேன் யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்? கேன் யூ ஹெல்ப் யுவர் ஃப்ரெண்ட்? சேர்ந்து படிப்போம், சேர்ந்து படிப்போம். லெட்ஸ் ரீட் டுகெதர். லெட்ஸ் ரீட் டுகெதர். டுகெதர் அப்படின்னா சேர்ந்து. லெட்ஸ் ரீட் டுகெதர். ரீட் அப்படின்னா படிக்கிறது, ரீட் பண்ணுறது. இதை பற்றி யார் என்கிட்ட சொல்ல போகிறீங்க, இதை பற்றி யார் என்கிட்ட சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஹூ கேன் டெல் மீ அபவுட் திஸ்? ஹூ கேன் டெல் மீ அபவுட் திஸ்? உங்கள் வீட்டு பாடத்தை எடுத்துக்கோங்க, உங்கள் வீட்டு பாடத்தை எடுத்துக்கோங்க. டேக் அவுட் யுவர் ஹோம்ஒர்க். டேக் அவுட் யுவர் ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டு பாடம். உங்கள் முறை வரும் வர வெயிட் பண்ணுங்கள், அதாவது உங்களோட டேர்ன் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் வெயிட் யுவர் டேர்ன். ப்ளீஸ் வெயிட் யுவர் டேர்ன். வெளியில் செல்ல வேண்டிய நேரம் இது. வெளியில் செல்ல வேண்டிய நேரம் இது. இட்ஸ் டைம் டு கோ அவுட் சைட். இட்ஸ் டைம் டு கோ அவுட் சைட். உங்கள் புக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள், உங்கள் புக்கை க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் யுவர் புக்ஸ். க்ளோஸ் யுவர் புக்ஸ். எண்ணி பழகுவோம், எண்ணி பழகுவோம். லெட்ஸ் ப்ராக்டிஸ் கவுண்டிங். லெட்ஸ் ப்ராக்டிஸ் கவுண்டிங். ப்ராக்டிஸ் அப்படின்னா பழகிறது, கவுண்டிங் அப்படின்னா எண்ணி பழகிறது, என்றது. அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க? அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க? அந்த வார்த்தையை நீங்கள் எப்படி உச்சரிக்கிறீங்க? ஹவு டு யூ ஸ்பெல் தட் வேர்ட்? ஹவு டு யூ ஸ்பெல் தட் வேர்ட்? ஹவு டு யூ ஸ்பெல் தட் வேர்ட்? உங்ககிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? உங்ககிட்ட ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்கா? அதாவது லெசன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா கேட்பாங்க இல்லையா, புரிஞ்சுதா, நீங்கள் ஏதாச்சும் கொஷின் கேட்கணுமா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஸோ அந்த இங்கிலீஷில் வந்து டூ யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்? டூ யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ்? நாங்கள் ஒரு பரிசோதனை செய்ய போகிறோம், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, we are going to do an experiment. we are going to do an experiment. எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பரிசோதனை. ஒரு படம் வரைய முடியுமா? ஒரு படம் வரைய முடியுமா? கேன் யூ ட்ரா எ பிக்சர்? கேன் யூ ட்ரா எ பிக்சர்? மேட்சிங் கேம்ஸ் விளையாடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து லெட்ஸ் பிளே அ மேட்சிங் கேம்ஸ். லெட்ஸ் பிளே அ மேட்சிங் கேம்ஸ். இதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? இதுக்கு யார் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? ஹூ கேன் ஹெல்ப் மீ வித் திஸ்? ஹூ கேன் ஹெல்ப் மீ வித் திஸ்? எல்லாரும் நான் சொல்கிறது கேளுங்க, எல்லாரும் நான் சொல்கிறது கேளுங்க. எவ்ரி ஒன் ப்ளீஸ் லிசன் டு மீ. எவ்ரி ஒன் ப்ளீஸ் லிசன் டு மீ. நம்ம கற்றுக்கிட்டதை ஒரு ரிவ்யூ பார்க்கலாம், நம்ம கற்றுக்கிட்டதை ஒன்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட். லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட். லெட்ஸ் ரிவ்யூ வாட் வி லேர்ன்ட். கவனமாக இருங்க, கவனமாக இருங்க. ப்ளீஸ் பி கேர்ஃபுல். ப்ளீஸ் பி கேர்ஃபுல். வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இது. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் இது. இட்ஸ் டைம் டு கோ டு ஹோம். இட்ஸ் டைம் டு கோ டு ஹோம். நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு பார்க்கலாம். see you tomorrow. see you tomorrow. அவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் வந்து பசங்கக்கிட்ட பேசக்கூடிய ஒரு 50 சென்டென்சஸ் தான் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோகில் அகர்ஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.